ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை. செயலில் செயலின்மையை காண்பவன் மெய்ஞானி என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில் செயலில் செயலின்மையையும் செயல் இன்மையில் செயலை காண்பவனே உண்மையான மெய்ஞானி என்று உபதேசிக்கிறார். ஒரு செயல் அதை செய்பவரின் மனநிலையை பொறுத்து அதன் பயன் அமையும். கடவுளுக்கு அர்ப்பணமாக எந்த பயனையும் கருதாது செய்யப்படும் நிஷ்காமிய கர்மம் சித்த சுத்தி அடைவித்து முக்திக்கு வழிகாட்டும். இருப்பினும் அது விடுதலை தராது. ஏனெனில் செயல் செய்பவன் நான் எனும் கர்த்தத்துவம் அவனிடம் உள்ளது. நான் எனும் அகந்தை உள்ளவரை வினையால் உண்டாகும் பயன் அவனை பந்தப்படுத்தும். செயல் செய்பவன் யார் என்று தன்னுள் பார்த்து கர்த்தத்துவம் அற்று அகந்தை அழிந்து கர்மம் புரிந்தால் அதன் பயன் அவனை பந்தப்படுத்தாது. நல்லதோ கெட்டதோ அதன் பயனை இறைவனே ஏற்றுக்கொண்டு பக்தனுக்கு விடுதலை அளிக்கிறார். பகவான் ரமணர் உள்ளது 40 பாடலில் இதை விளக்குகிறார். வினை முதல் நாமாயின் வினை பயன் துய்ப்போம், வினை முதல் ஆரென்று வினைவி தனையறிய கர்த்தத்துவம் போய் கர்மம் ஒன்றும் கடலும் நித்தமா முக்தி நிலை ஈதே. நான் என்ற அகந்தையற்று வினைபுரிவினை வினை பற்றாது விடுதலை அளிக்கும் அவன் நித்திய முக்தன், அவன் மெய்ஞானி. ஒரு மெய்ஞானி செயல் ஆற்றினாலும் செயல் புரியாதவன் என்றே கருதப்படுவான். செயலுக்கும் அவனுக்கும் சம்பந்தமில்லை. அத்தகைய மெய்ஞானி பகவான் கிருஷ்ணர் கூறியது போல் செயலில் செயலின்மையை காண்பவர். அவருக்கு செயல் ஆற்றினாலும் செய்யாவிட்டாலும் ஒன்றே. தெய்வ சங்கல்பப்படி ஏதாவது காரியம் நிகழ வேண்டும் என்று இருக்குமானால் அது தாமே நிறைவேறும். கதிரவன் சன்னதி மாத்திரத்தில் உலகம் இயங்குவது போல் அந்த மெய்ஞானியும் ஞான சக்தியால் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். திருமூல நாயனார் சிவனோடு இரண்டர கலந்த சிவஞானிகள் கருமம் செய்ய பிரியப்படுவதில்லை என்று கூறுகிறார். வேண்டார்கள் கண்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர் வேண்டார்கள் கண்மம் அதில் இச்சையற்ற பேர் வேண்டார்கள் கண்மம் மிகு சிவ யோகிகள் வேண்டார்கள் கண்மம் மிகுதிவோர் ஆய்ந்த அன்பே. தன்னை இழந்து சிவானந்தத்தில் திளைத்திருக்கும் சிவயோகிகள் தன் தலைவனான விமலன் போலவே கண்மத்தில் இச்சையற்று கண்மம் வேண்டார்கள். விமலனின் சன்னதி மாத்திரத்தில் சிவ கணங்களால் கர்மங்கள் தாமே நிகழ்த்தப்படுகின்றன. இறைவனை சரணடைந்தவர்களை வினை தொடாது. முருகப்பெருமானின் முழுமையான அருள் பெற்ற ஞானி அருணகிரிநாதர். கந்தர் அனுபூதியில் அருணகிரியார் பாடுகிறார். வினையோடு விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு இயங்கி மயங்கிடவோ சுனையோடு அறிவித்துறையோடு பசும் திணையோடும் இதனோடும் திரிந்தவனே. சுனைகளிடத்தும் அறிவித்துறைகளிடத்தும் பசிய திணைப்புணத்திலும் பரனிடத்திலும் வள்ளிக்கு அருள் செய்யும் பொருட்டு திரிந்த பரமனே. ஆன்மாக்களின் வினைகளை அறுத்து விடுதலை அளிக்கும் வேலாயுதத்தை ஒருபோதும் அடியேன் மறக்க மாட்டேன். இறைவனே நம் கொடிய வினைகளை களைய வல்லவன். அவ்வை மூதாட்டி விநாயகரகவலில் கோடாயுதத்தால் கொடுவினைகளைந்தே ஒட்டா உபதேசம் போற்றி என் செவியில் என்று பாடுகிறார். முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என மணிவாசகப் பெருமான் தன் தொல் வினைகளை யாவும் தொலையும் வரை சிவபுராணம் ஓதப் பணிக்கிறார். தத்துவ ஞானிகள் சும்மாயிருந்து செயலின்மையில் செயலை காணும் யோகிகள். திருமூலர் கூறுகிறார். தன்னை உணரும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியின் மேல் வைத்த சிவன் அருளாலே. தன்னை உணர்ந்து சிவன் அருளையே சென்னியில் தாங்கிய சிவயோகிகள் சிக்கலான முந்தை வினையை அறுத்து விடுதலை அளிக்க வல்லவர்கள். வரவிருக்கும் வல்வினையை தாக்காதவாறு காத்து அருள்பவர்கள். ஒருவனாம் முன்னை ஒளித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம். அன்பர்களே, வணக்கம், நன்றி.